வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். குரங்கும் பறவைகளும் அப்படிங்கக்கூடிய தலைப்பில். ஒரு பெரிய மரத்தில் நிறைய பறவைகள் கூடு கட்டி வசித்து வந்தன. ஒரு நாள் அங்கு பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. வெகு நேரம் விடாமல் மழை பெய்தது. அச்சமயம் பெரிய குரங்கு ஒன்று மழையில் நனைந்து தவித்து தத்தளித்தது, அவதிப்பட்டது. அம்மரத்திற்கு கீழ் வந்து உட்கார்ந்தது. சிறிது மழையும் ஓய்ந்து நின்றது. குரங்கை கண்டு பறவைகள் அலறி புடைத்தன. குரங்கும் பேசாமல் இருந்தது. அப்பறவைகள் குரங்கை பார்த்து, பெரிய மிருகமாக உன்னால் ஒரு கூடு கட்டி வாழ முடியாமல் தவிக்கிறாய், மழையில் அவதிப்படுகிறாய் என்று கூறியது. சிறிய பறவைகளாகிய நாங்கள் கூடுகட்டி சுகமாக வாழ்கிறோம் என்று கூறி இகழ்ந்தன. குரங்கும் ஒன்றும் செய்யாமல் இருந்தது. ஆனால் பறவைகள் குரங்கை விடாமல் எள்ளி நகையாடி கொண்டிருந்தது, கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சிறிது நேரத்தில் குரங்கும் பொறுமை இழந்தது. உடனே மரத்தின் மேல் தாவி சென்று பறவைகளின் கூடுகளை பிரித்து எரிந்து நாசம் செய்தது. அப்பறவைகளும் அங்கு இருக்க முடியாமல் பறந்து வேறிடம் சென்றன. ஆகையால் எப்போதும் பிறரின் துன்பத்தை கண்டு எள்ளி நகையாடக்கூடாது. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த குரங்கு மரத்தின் கீழே நின்றுது. இப்போ மழை விட்டுதும் உடனே செய்யும், குரங்கு வேறு மரத்துக்கு போயிடும். இல்லை அது பறவைகளை துன்புறுத்தாமல் தான் இருந்தது. அதே மரத்தில் தான் பறவைகளும் என்ன செய்யுது, கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குது. மழை பெய்யும் போது பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ளே நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த குரங்கு என்ன செய்யுது, அதுக்கு கூடு இல்லை, மழை இல்லை, நனைஞ்சிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்து இந்த பறவைகள் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் பறவைகள் என்ன செஞ்சுது, நாங்கள்லாம் இவ்வளோ சின்ன பறவைகள் இவ்வளோ கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீ இவ்வளோ பெருசாக இருக்கிறியே, உன்னையால் என்ன செய்ய முடியல, கூடு கட்ட முடியலையா அப்படின்னு கேட்டது. கொஞ்ச நேரம் அதை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தது. குரங்கு என்ன செய்யுது, கேட்டு கேட்டு என்ன செய்யுது, அதுக்கும் பொறுமை இழந்துருச்சு. உடனே என்ன செஞ்சது, வேகமாக மரத்து மேலே ஏறிச்சு. பறவைகள் கட்டி வச்சுருந்த கூடை எல்லாத்தையும் என்ன செஞ்சது, பிச்சு எரிஞ்சு போட்டுருச்சு. இப்போ பறவைகளும் என்ன செய்யுது, கூடு இல்லாமல் இருக்குது. அந்த பறவைகளுக்கு கூடு இல்லைனால அந்த குரங்கு அந்த மரத்துலேயே இருக்கிறதுனால பறவைகள் என்ன செய்யுது, வேறு இடம் பார்க்க சென்றன. அதனால் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், பிறரினுடைய துன்பத்தை கண்டு எள்ளி நகையாடக்கூடாது. எண்ணி வருந்த வேண்டும், எள்ளி நகையாடக்கூடாது. முட்டாள்தனமாக செயலை செய்பவரிடம் அறிவுரை கூறுவது நமக்கே ஆபத்தாக முடியும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. அந்த பறவைகள் எல்லாம் அது பாட்டில் அமைதியாக இருந்ததுன்னா குரங்கும் இருந்திருக்கும். அது ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் குரங்கு என்ன செஞ்சது, அதனுடைய பொறுமையை இழந்து இது கூட்டை பிச்சு போட்டுருச்சு. நன்றி, வணக்கம்.